இப்போ இந்த தோசைகளுக்கும் இந்த தோசைகளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் குறகுறப்பது. அதே மாதிரி இது ரொம்ப நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் சுடும்போதே நம்ம வந்து ஏதோ ஹோட்டலில் உள்ள தோசைகளில் ஒரு சுடுற ஃபீலிங் இருக்கும். இப்போ தான் வந்து இந்த தோசைகள் நல்லா பழக்கியிருக்கேன் தோசை சுடுறதுக்கு. இதில் ஹீட் வந்து நல்லா தாங்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே வந்து சீக்கன் தோசை சுட்ட மாதிரி இருக்கும் இந்த தோசைகளில். அதே மாதிரி தோசையும் இதில் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வருது, வெள்ளையாக வராமல். ஹோட்டல் கல் தோசை வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் வருது. இப்போ இந்த தோசைகள் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. இது தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது, அது ஏனே தெரில. ஆனால் கொஞ்சம் சமதளமாக இருக்குது. இது கொஞ்சம் குழிவாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழியாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளாட்டாக உள்ளது நல்லா சமதளமாக இருக்கிறதுலாம் ஹீட் வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் ஒரே சமமாக பரவும். பாத்திரமும் அதே மாதிரி தான். தோசை நல்லா தான் வருது. இதோட 2வது நாள் தோசை விட்டுருக்கேன், ஆனால் நல்லா தான் வருது. தோசை வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் வருது. நல்லா மெல்லிசா தோசை சுட்டா ரோஸ்ட் மாதிரி வருதான்னு தெரில, அதை ஒரு 2 நாள் கழிச்சு ட்ரை பண்ணி. அதே மாதிரி நம்ம தோசை சுடும்போது வரலைன்னா நல்லெண்ணெய் சுட்டு பாருங்க, தோசை நல்லா வரும். நல்லெண்ணெய்க்கு கொஞ்சம் தோசை நல்லா வரும், ஒட்டாமல் வரும். இந்த தோசைக்குள்ள அந்த வெளிவு மாதிரி இந்த எண்டு மாதிரி பார்த்தீங்களா, கொஞ்சம் வெளிவு. அதனால் தோசை இந்த எண்ணெல்லாம் வெளியே போக மாட்டேங்கி, நமக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றி பார்க்க போகிறேன் தோசையை, அதை தான் பார்க்கலாம். ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றலை மேலே, சிம்பிளாக வந்து சொன்னதுக்காண்டி ஒரு செஞ்சு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் தோசை. எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் மெல்லிசாக வரதான் பார்க்கலாம். கொஞ்சம் நைஸாக ஊற்றினாலும் எண்ணெய் ரொம்ப ஊற்றாமலே தோசை நல்லா தான் வருது. தோசை சுடுறது தான் ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். எப்போ பார்த்தா பிஞ்சு தான் வரும். ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தோசைகளுக்கு லாஸ்ட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி புது தோசைகளுக்கு இப்போ தான் நம்ம தோசைகள் பழக்கிறோன்னா சுட்டு முடித்தோடனே இந்த மாதிரி லாஸ்ட்லேயே வெங்காயத்தை தடவி வச்சிடணும். அப்படிங்கும்போது அடுத்த நாள் தோசை ரொம்ப நல்லா வரும். புது தோசைகளில் தோசை சுட்டாச்சு, அப்புறம் நல்லா தான் வந்திருக்கு. நான் போக போய் எப்படி வந்துடல. அப்படி என்னோட சேனல் ஆதிரா சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது தோசைகளில் எப்படி தோசை வரும்னு தெரிஞ்சுக்கலாம்.